எல்லோருக்கும் வணக்கம். 2026ல் எந்த பெஸ்ட் ஷேர்ஸ் வாங்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்றது தெரியல. அதே மாதிரி எந்த ஷேர்ஸை ஆல்ரெடி இப்போ இந்த ஜனவரியில் வாங்கி வச்சுருக்கீங்க அப்படின்றது தெரில. ஆனால் இப்போதைக்கு யார் ஸ்டாக் வின்னர்ஸ் இந்த 2026 ஜனவரி சமயத்தில் இப்போ யார் ஜெயிச்ச குதிரையாக ஓடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிள் இந்த எம்சிஎக்ஸ் மல்டி கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச் அப்படின்றது இந்த வருஷம் ஸ்டார்டிங்லேருந்து ஆல்ரெடி இந்த 16 நாள்லேயே 12% ஏறினது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு வருஷத்தில் அமௌண்ட்டை டபுள் பண்ணி விட்டுருக்கு. இதுக்கு மிக முக்கியமான காரணம் கோல்டு தான். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி, சில மாதங்களுக்கு முன்னாடி இவங்க என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, இவங்களுடைய சாஃப்ட்வேரை வந்து அப்கிரேட் பண்ணியிருந்தாங்க, சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அதை வச்சு ஒரு ரேலி வந்திருந்தது. மறுபடி கமாடிட்டிஸ் வச்சு ஒரு ரேலி வந்திருக்கு. அதே மாதிரி ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இது வந்து இந்த வருஷம் ஸ்டார்டிங்லேருந்து பார்த்தீங்கன்னா 5% ஆல்ரெடி கொடுத்துட்டான். இதே இவங்க பேங்க்லேயே வட்டி வாங்கணும்னு உட்காந்துருந்தோம்னா எத்தனை மாதம் ஆகும்னு தெரில. ஆனால் இந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஷேர் இந்த வருஷம் ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்குமே 6% மேல் நோக்கி ஏறி வந்துடுச்சு. கடந்த ஒரு வருஷத்தில் மட்டும் 36% சம்பாரிச்சிருக்கு. ஸோ ஆல் டைம் ஹை கிட்ட வந்து பெஸ்ட்டு ஸ்டாக்ஸாக 2026 வின்னராக பார்த்தோம்னா இப்போ பேங்க்ஸுக்கு இருக்குது. அதே மாதிரி எம்சிஎக்ஸ் இருக்குது. இதெல்லாம் ரொம்ப ஃபேமஸான பங்குகள். மைக்ரோ கேப்பில் இருக்கக்கூடிய சில ஷேர்ஸ் பார்த்தோம்னு வச்சிங்களேன், சவுத் இந்தியன் பேங்க்கு சும்மா சொல்லக்கூடாது. அதுவும் இந்த ஒரு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா 66% சம்பாரிச்சு கொடுத்துருக்கு. இந்த வருஷம் ஸ்டார்டிங்லேருந்து 17% இந்த சவுத் இந்தியன் பேங்க் சம்பாரிச்சு கொடுத்துருக்கு. இது போக சில ஃபேமஸ் இல்லாத பேர்லாம் இருக்குது. அது ஸ்ரீராம் பிஸ்டன், அதெல்லாம் 12,878 கோடி மார்க்கெட் கேபிட்டல் இருக்குது. இந்த பங்குமே வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு வருஷத்தில் பார்க்கும்போது 2,000 ரூபாயிலிருந்து 3,000 ரூபா வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. மச்சான் நீங்களாம் எந்த சந்துக்குள்ளடா உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க? இது என்ன செக்டர் அப்படின்னா, இந்த 2 ஃபேமஸான கம்பெனி ஸ்ரீராம் பிஸ்டன் ஆகட்டும், சன்சிர் ஆகட்டும், இவங்களும் வந்து லைஃப் ஹை, ஆல் டைம் ஹை கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்கன்னா இதுவும் ஆட்டோ காம்பனன்ட்ஸ் ரிலேட்டடான செக்டர் தான். ஸோ இப்போ ஜென்ரலைஸ் பண்ணி பார்த்தோம்னா பேங்கிங் ஸ்டாக்ஸ் ஒரு மாதிரி ஒரு அளவுக்கு திடீர்னு பிக்கப் ஆகிட்டான்னு வச்சிங்களேன், எகிரி மேல் நோக்கி வந்துடுறான். ஸோ பேங்கிங் ஸ்டாக்ஸு, ஆட்டோ ஸ்டாக்ஸு இதெல்லாம் மெஜாரிட்டியாக வந்திருந்தாலும் இப்போ பேங்கிங் ஸ்டாக்ஸில் எந்த ஸ்டாக் இப்போ 52 வீக் லோவில் இருக்குது அப்படின்ற ஒரு தகவலை தான் இப்போ பார்க்க போகிறோம். அதில் பாருங்கள், நீங்கள் எந்த பேங்க்கு போய் பார்த்தாலும் இப்போ எவனுமே 3 இயர்ஸ் சீப்பில் கிடையாது. பஞ்சாப் நேஷ்னல் பேங்க் பார்த்தாலும் சரி 3 இயர்ஸ் ஹை திரும்பி வந்துருச்சு. கனரா பேங்க் பார்த்தாலும் அதே மாதிரி தான். யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா பார்த்தாலும் அதே மாதிரி தான். இந்தியன் பேங்க் பார்த்தாலும் அதே மாதிரி தான். பேங்க் ஆஃப் இந்தியா பார்த்தாலும் அதே மாதிரி தான். ஆனால் பாவிங்களா, எவனுமே அப்போ 3 இயர்ஸ் ஹைக்கு கீழே இல்லையா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா, இந்த எஸ் பேங்க் அப்படின்ற ஒரு பங்கு, அவனுடைய 3 இயர்ஸ் ஹை வந்து 32 ரூபா. அதுக்கு சமீபத்திலாம் 16 ரூபா போயிட்டு 24 ரூபாயின்னு சென்டர் பாயிண்டில் வந்து நிற்கிது. மறுபடி பழைய ஹை வருமா இல்லை பழைய லோ வருமா அப்படின்றது தெரில. லோ வந்துச்சுன்னா பல பேர் வந்து சரி ஜப்பான்காரை வச்சுருக்கேன் அப்படின்ற மாதிரி யோசிச்சு பார்ப்பாங்க. அப்படி கீழே வராமல் மேலே போச்சுன்னா போன 2 வருஷத்துக்கு முன்னாடி லாக் ஆனவங்க ஒரு மாதிரி தப்பிச்சுக்கிறதுக்கு வாய்ப்பு என்பது வரும். ஸோ 2ல் எதை பண்ண போகிறான் அப்படின்னு இந்த எஸ் பேங்க் பற்றி தெரியல. அதே மாதிரி இண்டஸ்இண்ட் பேங்க், டாய் நீயா அப்படின்னு கேட்குற மாதிரி இந்த இண்டஸ்இண்ட் பேங்க் அப்படின்ற பங்கு வந்து அவனும் வந்து அவனுடைய பேட் நியூஸ் எல்லாம் அப்சர்வ் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு வருஷம் கழித்து இந்த பங்கு 950 ரூபா அப்படின்ற மாதிரி வந்திருக்கு. இவனுடைய 3 இயர்ஸ் ஹை என்பது 1800, இங்கிருந்து 80% தள்ளி இருக்குது. நம்ம போய் தமிழ்நாடு மெர்கடைல் பேங்க் எடுத்து பார்த்தாலும் அவனும் வந்து 3 இயர்ஸ் ஹை பக்கத்தில் வந்துடுச்சு. 400 ரூபாய் இருந்தவன் 200 ரூபாய் ஏறி 580ன்னு வந்துடுச்சு. இதெல்லாம் என்றைக்காவது ஒரு நாள் நடக்கும்னு நிறைய பேர் இந்த இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் முதல் கொண்டு நிறைய பேர் அப்படி தான் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. சில பேர் வந்துடுறாங்க, சில பேர் வர்றதில்லை. ஏன்னு நம்மளால் காரணத்தை கண்டுபிடிக்க முடியாது. ஏன் அப்படின்னா, நீங்கள் 3 இயர்ஸ் ஹை பார்க்குறீங்க, 70 ரூபா இருக்குது, இப்போ 40 ரூபா இருக்குது. அது அப்போ ஒரு வேளை நஷ்டம் பண்ணிகிட்டு இருக்கானோ அப்படின்ற மாதிரி நீங்கள் போய் பார்ப்பீங்க. அது எங்கே நஷ்டம் பண்ணிக்கிட்டு இருக்குது? 1365 கோடி போன குவார்ட்டரில் லாபம்னு காமிச்சிருக்கு. ஸோ சில பேர் ஏன் மேல் நோக்கி வரல அப்படின்னு தெரில. பட் கீழே இருக்கக்கூடிய பேங்க் பங்குகளில் இந்த ஐஓபி அப்படின்றது ஒன்று இருக்குது. அது என்றைக்காவது 52 வீக் ஹை போனதுக்கப்புறம் தான் ஹை போயிருச்சான்னு தெரிய வரும். ஸோ தமிழ்நாடு மெர்கடைல் பேங்க் அப்படி தான் மேலே வந்திருக்கு. எல்லாமே அப்படி தான். சரி, இப்போ சில பங்குகளை நம்ம பார்க்கும் பொழுது உஜ்ஜீவன் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் அப்படின்ற ஒரு பங்கு, அந்த பங்கு என்னாச்சுன்னா அவனும் 3 இயர்ஸ் ஹை அப்படின்றது வந்துட்டான். அடுத்தது ஜனா ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க், அந்த பங்கு மட்டும்தான் இப்போ 3 இயர் ஹை என்பது வரல. இதுக்கு முன்னாடி 750ன்னு போயிருக்கான், இப்போ 400ன்னு இருக்கான்.
அதே மாதிரி இந்த பங்கு தற்போதைக்கு நஷ்டம் செய்யக்கூடிய பங்கு இல்லை. இனி அடுத்தது Q3 வரக்கூடிய ரிசல்ட்ஸ் என்ன காமிக்க போகுதுன்னு தெரில. ஸோ இப்போதைக்கு கீழே இருக்கக்கூடிய பங்குகளில் இந்த எஸ் பேங்க்கு, இண்டஸ்இண்ட் பேங்க்கு, அதுக்கப்புறம் இந்த ஜனா ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்கு, அதுக்கப்புறம் இந்த ஐஓபி, இந்த பங்குகள் மட்டும்தான் இருக்குது. ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டில் 2024 ஸ்டாக் வின்னர்ஸ் எடுத்து பார்க்கல பேங்கிங் ஸ்டாக்ஸ் என்பது இருக்குது, ஃபைனான்ஸ் ரிலேட்டடான ஸ்டாக்ஸ் என்பது இருக்குது. அதில் ஒரு 4 பேர் தான் இன்னுமே 52 வீக் லோவில் இருக்கான். மீதி எல்லாமே 3 இயர்ஸ் ஹை வந்துடுச்சு. ஸோ அப்போ கீழே இருக்கக்கூடிய பங்குகளை ஏற்றுவாங்களா இல்லையா அப்படின்றது தெரில. பட் அது ஏற்றுனாலோ மறுபடியும் இறக்குனாலோ நம்மளுக்கு தெரிய வரும். இப்போத்த பாயிண்டில் லோ ரேட்டில் இருக்கக்கூடிய 2026 ஸ்டாக் வின்னர்ஸ்னுடைய செக்டர்ஸில் கீழே கிடக்கக்கூடிய பங்குகள் ஆனால் லாபம் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கா. என்ன பிரச்சனைனாலே இன்னும் ஏறி வரல அப்படின்ற மாதிரி இந்த 4 பேங்கிங் பங்குகள் தான் இருக்குது. குவார்ட்டர்லி ரிசல்ட் சீசன் வந்துருச்சுன்னா வச்சுக்கோங்க நண்பர்களே, எல்லாம் தலைகால் புரியாக மாடுவானுங்க. எதுக்குடா திடீர்னு இப்படி ஏறுறீங்க? இந்த இந்தியா மார்ட் அப்படின்ற பங்கு மிகவும் சரிவடைந்த ஒரு பங்கு, சமீபத்தினுடைய சப்போர்ட் ஜோனில் வந்து விழுந்த ஒரு பங்கு. இன்றைக்கின்னு பார்த்தா அவனை வந்து மேல் நோக்கி ஆல்மோஸ்ட் ஒரு 10% ஏற்றிருக்காங்க. கேட்டால் Q3 ரிசல்ட் அப்படிம்பாங்க. அவ்வளவுதான், இவன் நினச்சிருந்த வேலையை செஞ்சு முடிச்சிட்டான். ஸோ குவார்ட்டர்லி ரிசல்ட் சீசனில் 8% அதிரடியாக ஏற்றி காமிச்சிட்டான். இதுதான் நம்ம ரொம்ப ஆசைப்பட்டோம். Q3 ரிசல்ட் டைமில் இந்த மாதிரிலாம் நடக்கும், அது நம்ம ஷேருக்கு நடக்குமா நடக்காதா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருந்தோம். அதில் வந்து ஒருத்தருக்கு இந்தியா மார்ட் அப்படின்ற பங்குல இன்றைக்கி மகிழ்ச்சி என்பது வந்திருக்கு. அதே மாதிரி கிம்பிளாஸ்ட் சன்மார். அதுக்கு முன்னாடி இந்த விஷயத்தையும் தெரிஞ்சுக்கணும். 200 days மூவிங் ஆவரேஜுக்கு கீழே எவ்வளவு தூரம் போயிருந்தான் இந்த முன்னணி கம்பெனி அப்படின்னா 11% இறங்கிய பிறகு ஒரு எழுச்சி என்பது வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி அதே மாதிரி 200 days மூவிங் ஆவரேஜ்லேருந்து எவ்வளவு தூரம் கீழே வந்ததுக்கப்புறம் எழுச்சி அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 20% இறங்கிய பிறகு எழுச்சி என்பது வந்திருக்கு. இவர் சார் என்ன லாபம் பண்ணுற கம்பெனியா இல்லை சுமாரான கம்பெனியா அப்படின்றது யாருக்கும் தெரியாது. போய் அதனுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட் எடுத்து பார்த்தா தான் தெரிய வரும். கடந்த 5 குவார்ட்டர்களாகவே முட்டையாக வாங்கி வச்சுருக்கார். ஸோ தற்போதைக்கு 200 days மூவிங் ஆவரேஜிலிருந்து இது 30% கீழே விழுந்து கிடக்கக்கூடிய ஒரு பங்கு. இருந்தாலும் லாபம் செய்யாத ஒரு பங்காக இருக்கிறது. இவனுடைய Q3 ரிசல்ட் என்பது இப்போ முக்கியமாக உன்னிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு தருணம். சரிங்க நண்பர்களே, குரல் வளம் சரியில்லாதனால இந்த கடைசி ஸ்லைடை பார்த்துட்டு முடிச்சுடுவோம். காலேஜுக்கு போகும்போது அழகழகான பெண்கள் உங்களை பார்த்து அண்ணான்னு கூப்பிட்டாலும் ஒரு மாதிரி சங்கடமாக இருக்கும், சோகமாக இருக்கும். அங்கிள்னு கூப்பிட்டாலும் சோகமாக தான் இருக்கும். அது மாதிரி எவ்வளவு பெரிய ஆட்கள், ரிலையன்ஸ் என்ன, விப்ரோ என்ன, டெக் மஹிந்திரா என்ன, எல்டி ஃபினான்ஸ் என்ன, பாலிகேப், ஃபெடரல் பேங்க்னு எல்லாம் பயங்கரமான ஒரு வாலட்டிலிட்டியான பங்குகள், ஸ்டாக் மார்க்கெட்டினுடைய போக்கையே நிர்ணயிக்கக்கூடிய பங்குகள். அவங்கெல்லாம் இன்றைக்கி ரிசல்ட் விட போகிறாங்க. அப்புறம் நாளைக்கு மார்க்கெட் லீவு. என்ன ஒரு பிரயோஜனம்? ஸோ நேற்று ரிசல்ட் கொடுத்தது வரைக்கும் இந்த 361 வேம் ஒரு 5% ஏறி வச்சாம் பாருங்க. ஆப்பு ஏஞ்சல் 1 8% எகிரி இருக்கான். அவ்வளவுதான், அவனுடைய கடமையை முடிச்சுட்டான். எப்படி பொங்கலில் வந்து விவசாயிகள் வந்து விதைச்சி அதை வந்து நல்லா மெயின்டைன் பண்ணி ஒரே ஒரு டைமில் அறுவடை பண்ணுறாங்க, அது மாதிரி ஏதோ ஒரு பீரியடில் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு திடீர்னு இன்றைக்கி Q3 ரிசல்ட்டில் இந்த 8% யூசேஜை யாராவது ஒருத்தர் அறுவடை பண்ணிட்டு எந்திரிச்சு போயிருப்பாங்க. ஸோ நான் அன்றைக்கே சொல்லியிருக்கேன், நான் யாரை நம்புறனோ இல்லையோ, ட்ரம்ப்பை நம்புறனோ இல்லை யாரை நம்புறனோ இல்லையோ, இந்த குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் என்பது சில பேர்த்த காப்பாற்றும், சில பேர்த்துக்கு சிரமத்தை கொண்டு வரும். அப்படி சிரமத்தை கொண்டு வந்தது இன்றைக்கி யாருன்னு பார்த்தா இந்த ஃபெட் பேங்க்கு, எல்டிடிஎஸ் எல்லாம் ரிசல்ட்டுக்கு அப்புறம் ஒரு 5% இறங்கி கிடக்கு. சரி நண்பர்களே, தொண்டை சரியில்லாத காரணத்தினால் நாம் மறுபடியும் இரவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.